ஆத்துமா ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. சரீரம் என்னைக்குனாலும் ஒரு நாள் என்ன செய்ய போகுது, மண்ணோட மண்ணா பெய்கிறோம். அந்த ஆவி கர்த்தரிடத்துல போனோம். அந்த ஆவி கர்த்தருக்குள்ளாய் கழிகுறணும்னா ஆத்துமா எப்பவுமே என்ன செய்யணும், கர்த்தரோடு ஒன்றி இருக்கணும். அதைத்தான் யோவான்ல காய்வுக்கு எழுதுகிறார். யோவான் 3வது அதிகாரத்துல அதுல 2வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று சொல்லி. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், ஆத்துமாவை, என்னுடைய அருமையான ஆத்துமாவை சிங்கத்திற்கு ஒப்பு கொடாதிரும். அப்படின்னா ஆத்துமா எனக்கு ஒரு அருமையான ஆத்துமா, அதை நீர் என்ன செஞ்சிடக்கூடாது, சத்ரு சிங்கம் போல வருகிறான், அந்த சத்துரு கையில என்னுடைய ஆத்துமாவை ஒப்படைத்து விடக்கூடாது. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய அருமையான ஆத்துமாவை நாய்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுத்துடக்கூடாது. நாய்கள் வேதத்துல ரொம்ப எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா நாய்களை ஆண்டவர் உயர்த்தி ஒரு இடத்திலும் காட்டவில்லை. நாய்களை குறித்து சொல்லுவார் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலே, நாய்களும் சூனியக்காரர்களும் கொலை பாதகர்களும் பரலோகத்திற்கு புறம்பே தள்ளப்படுவார்கள். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆமாண்டவரே உண்மைதான், மேஜையின் கீழ் வரும் துணிக்கைகளை நாய் பொறுக்கிக் கொள்ளுமே. அப்ப நாயை குறித்து ஆண்டவர் ஒருவேளை வேதாகமத்தில் எந்த இடத்திலும் அதை உயர்வாய் போடவில்லை. நம்ம கனப்படுத்துகிறோம், வளர்க்குறோம், அதுக்கு நான் தப்பா சொல்லலை. ஆனால் வேதாகமத்தில் நாய்க்கு என்ன செய்யல, எங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், நாய் தான் கக்கினதை திரும்ப தின்கிற சுவாபத்தை நீங்கள் என்ன செய்து கூடாது, வாழ்க்கையில அப்பியாயப்படுத்தி கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் மனம் திரும்புவதுதான், திரும்பியும் நான் பாவத்திற்குள்ளாய் போவேன் என்பதற்கு தான் ஆண்டவர் நாய்க்கு அந்த முக்கியத்துவத்தை வேதாகமத்தில் கொடுக்கவில்லை. அப்போ ஆத்துமா வாழ வேண்டும். அதைத்தான் யோவான்ல காய்வுக்கு எழுதுகிறார். சங்கீதக்காரன் இதை அழகாய் எழுதுகிறார், ஆத்மாவை சிங்கத்திற்கும் ஆத்மாவை நாய்க்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி. அதே இது ஆதியாகமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானை ஆண்டவர் பொன் வெள்ளி எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ஆத்துமாவுக்கு ஏற்றபடி ஆபிரகாமுடைய ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருந்தபடியினால் அவருடைய எல்லா இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப வாழ்த்தி ஆரம்பிப்பார் ஃபாதர். ஆனா உள்ள போகும்போது வாழ்க்கை என்பது என்னதான், வாழ்க்கை என்பது என்னது சத்தமா சொல்லுங்க, போராட்டம் தான். எல்லாத்துக்கும் போராட்டம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுல இருக்கு, அப்படித்தானே? ஊழியக்காரங்களுக்கும் இருக்கும், விசுவாசிகளுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. வேதமே அதைத்தான் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன், உண்மைதான். ஆனா சின்ன 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 போராட்டங்கள் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஆவி தருகிற ஒவ்வொரு நாளுடைய பட்டயத்தை கரத்திலே தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்தா எல்லா பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இதுல தான் இருக்கு, வேற எங்கேயும் போய் தேடண்டாம். நான் கர்த்தருடைய சமூகத்துல வேதத்துல உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவருடைய வாழ்க்கையில இடரலே கிடையாது. அப்போ நீங்க என்ன செய்யணும், வாழ்க்கையின் போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பட்டயத்தை எடுக்கணும். உலக மனுஷங்க வச்சிருக்கிற மாதிரி உலகத்துக்குரிய பட்டயங்கள் அல்ல, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இருபுறமும் கருக்குள்ள வேத வசனம் என்கிற பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து வைத்திருக்கணும், அப்படித்தானே? அதனால்தான் நம்முடைய ஆலயத்திற்கு நம்ம ஆராதிக்கிற இந்த இடத்திற்கு அழகான பெயர் வேதமே. சொல்லுங்க, வேதமே வெளிச்சம். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஆட்கள், அப்படித்தானே? பக்கத்துல இருக்க ஆளை சொல்லுங்க, நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம். வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வெளிச்சமான வேதத்தின் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா.